புதுச்சேரி மாணவர்களுக்கு பாடப்பிரிவில் 25% ஒதுக்க கேட்ட முதல்வர் மாநில அந்தஸ்து குறித்து கேட்காதது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. மமுக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவைக்கு விஜயம் செய்துள்ள குடியரசு துணைத் தலைவரை நமது முதல்வர் சந்தித்து புதுவை பல்கலைக்கழகத்தில் எல்லா பாடப்பிரிவுகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25 ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளது பாராட்டத்தக்கதுதான். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் அவரிடம் கோரிக்கை வைத்தது சரியான நடவடிக்கைதான். ஆனால் இக்கோரிக்கை 25 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்து வரும் நிலையில் குடியரசு துணைத் தலைவர் எப்போது புதுச்சேரிக்கு வருவார், அப்போது கோரிக்கையை முன்னிறுத்தலாம் என்று முதலமைச்சர் காத்துக்கொண்டு இருந்தது போல் தோன்றுகின்றது. இவ்வளவு நாட்கள் காத்திருக்காமல் இவர் கோரிக்கையை குடியரசு துணைத் தலைவருக்கு டெல்லிக்கு அனுப்பி இருக்கலாம். முதலமைச்சருக்கு இக்கோரிக்கை மீது உண்மையில் அக்கறை இருந்தால் அதை துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தி இருந்தாலே முடிந்திருக்கும். அதைவிட சிறந்த வழி, மத்திய மனிதவளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை மனு அனுப்பினாலே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். குடியரசு துணைத் தலைவரும் இக்கோரிக்கையை மத்திய மனிதவளத்துறை அமைச்சருக்கு அனுப்பித்தான் நடவடிக்கை எடுப்பார். குடியரசு துணைத் தலைவரை சந்தித்த போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரியவில்லை. முதலமைச்சர் அதை மறுத்துவிட்டாரா, அல்லது அக்கோரிக்கையை வைத்தால் மத்திய அரசு தன் மீது அதிருப்தியை அடையும் என்று நினைக்கிறாரா, அல்லது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டாம் என்று நினைக்கிறாரா? எதுவுமே புரியவில்லை. ஒரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மாநில அந்தஸ்து தொடர்பாக காட்டும் ஆர்வத்தில் ஒரு பங்கை கூட முதலமைச்சர் காட்ட தவறுகிறாரே, எதற்காக? இப்படிப்பட்ட கர்ம வீரரை உலகில் எங்கேனும் பார்த்ததுண்டா? மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீண்டும் செல்ல வேண்டிய நிலையில் சூறாவளி காற்றின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுக்கிறது. கடலுக்கு ஏற்கனவே சென்றவர்கள் உடனடியாக திரும்பி வர வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. ஆனால் நமது முதலமைச்சர் தேங்காய் திட்டு துறைமுகத்தில் பூஜை செய்து மீனவர்களை சூறாவளி காற்று உள்ள சூழ்நிலையிலும் மீன்பிடிக்க செல்லுங்கள் என்று வழிநடத்தி வழியனுப்பி வைக்கிறார். புதுச்சேரி அரசில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. முதலமைச்சர் வானிலை அறிவுரை தெரியாமல் செயல்படுகிறாரா? இடது கை செய்வது வலது கைக்கு தெரியாத போல் மீன்வளத்துறை கொடுக்கும் அறிவிப்பை அறியாமல் முதலமைச்சர் செயல்படுவது ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்.